இணைந்து கற்போம். நம்ம சேனலுக்கு இப்போதான் முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இலவச மாதிரி தேர்வு 4க்கான ஆன்சருக்கு தான் செக் பண்ண போகிறோம். இலவச மாதிரி தேர்வு 3 வரைக்கும் உள்ள ஆன்சருக்கு யாராவது செக் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இலவச மாதிரி தேர்வு 4க்கான ஆன்சருக்கு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனி பற்றி பார்த்துடலாம். This video sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. Click below link and install application. https://0f5993744A92130798 Sponsor content has BuyMode, has BuyMode e-shopping, has BuyMode online, has BuyMode shopping, has BuyMode application. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸை தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. மற்ற ஆன்லைன் ஷாப்பை விட கம்மி ப்ரைஸில் தராங்க. விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுவாசித்தல் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் எவை சரியானவை? சுவாசித்தல் மூலம் தாவரத்தின் உலர் எடை குறைகிறது. சுவாசித்தலின் போது சர்க்கரையை எளிமையாக்கும் இடைவேதி வினைகள் மற்றும் ஒளிச்சேர்க்கையின் போது சர்க்கரையை உருவாக்கும் உயிர்வேதி வினைகள் ஆகியவை பெரும்பாலும் ஒரே மாதிரியானவை. ஆக்சிஜனின் அளவு சுவாசித்தலை பாதிப்பதாக கண்டறியப்படவில்லை. சுவாசித்தல் என்பது ஆக்கல் நிகழ்வு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 மட்டும். அடுத்த 2வது கொஸ்டின், ஆஞ்சியோஸ்பெர்ம் ஜிம்னோஸ்பெர்ம் வகையில் இருந்து இதனால் வேறுபடுகின்றது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சூழ்கள் சூலகத்தால் மூடப்பட்டிருக்கும். அடுத்த 3வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. எண்ணற்ற வகை இன மக்கள் இங்கு வசிப்பதால் V.A. ஸ்மித் என்பவர் இந்தியாவை ஒரு இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஏராளமான மாறுபட்ட தன்மைகளை உள்ளடக்கிய நாடு என்று அனைவராலும் அறியப்பட்டுள்ளது. ஏனெனில் இங்கு எண்ணற்ற வகை இன மக்கள் வசிக்கின்றனர். இவற்றுள் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி இரண்டும் சரி. அடுத்த 4வது கொஸ்டின், கீழ்கண்ட சிறந்த மனிதர்களிடையே காணப்படும் சிறப்பம்சம் என்ன? பண்டிட் ரவிசங்கர், MS சுப்புலட்சுமி, சத்யஜித் ரே. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாரத ரத்னா விருது பெற்றவர்கள். அடுத்த 5வது கொஸ்டின், பின் கொடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் GDPயின் பிரிவுகளை மேலிருந்து கீழ் நோக்கி செல்லும் தொடர்ச்சியாக அமைத்தால் எந்த வரிசை சரியானது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 3ஆம் நிலைத்துறை, 2ஆம் நிலைத்துறை, முதல் நிலைத்துறை. அடுத்த 6வது கொஸ்டின், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அரசாங்க வெளியீடானது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ செப்டம்பர் 2013. அடுத்து 7வது கொஸ்டின், நிகர நாட்டு உற்பத்தி அதாவது NNI-யில் சேர்த்து கொள்ளாதது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வீட்டின் சொந்தக்காரர்களின் வீட்டு வாடகை மதிப்பு. அடுத்து 8வது கொஸ்டின், ஒரு தொகையானது 2 ஆண்டுகளுக்கு தனிவட்டி விகிதத்தில் சேமிக்கப்படுகிறது. அதே தொகை 3% அதிகமான தனிவட்டி விகிதத்தில் சேமிக்கப்பட்டால் ரூபாய் 300 அதிகமாக வட்டி கிடைக்குமெனில் சேமிக்கப்படும் தொகை என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரூபாய் 5000. இதில் இலவச மாதிரி தேர்வில் வர மேக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் டீட்டெயில் ஆன்சர் இந்த டெஸ்ட் பேட்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நாங்களே கொடுப்போம். அது வரைக்கும் என்ன கொஸ்டின்ஸ்க்கு என்ன ஆன்சர்ன்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 9வது கொஸ்டின், ஏ மற்றும் பி ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி மற்றும் சி அதே வேலையை 15 நாட்களிலும் சி மற்றும் ஏ அதே வேலையை 18 நாட்களிலும் முடிப்பர் எனில் பி தனியே அவ்வேலையை எவ்வளவு நாட்களில் முடிப்பார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 18 நாட்கள். அடுத்து 10வது கொஸ்டின், லேபர் என்ற வார்த்தையை KPAPDS என்ற குறியீட்டினால் எழுதினால் கேண்டிட் என்ற வார்த்தையை எவ்வாறு குறியீட்டில் எழுதலாம்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி BBMEHE. அடுத்து 11வது கொஸ்டின், FeH2O 6+3 இணை அலிக்குறி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி FeH2O 5OH+2.
அடுத்து 12வது கொஸ்டின், இரும்பை அதன் ஹேமடைட் தாதுவில் இருந்து பிரித்தெடுக்கும் போது சேர்க்கப்படும் இலக்கி மற்றும் கசடு முறையே. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சிலிக்கா, அயன் சிலிகேட். 13வது கொஸ்டின், இடப்பெயர்ப்பின் போது மரபணு சார்ந்த குறியன்களில் எதில் தடை குறியன் உள்ளது? யுஜிசி, யுஏஏ, யுஏஜி, யுஜிஏ. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 2, 3, 4. அடுத்து 14வது கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ, ஜேவிபி குழு இந்தியாவின் மொழிவாரி மாநிலங்கள் அமைப்பது பற்றி மறுபரிசீலனை செய்ய அமைக்கப்பட்டது. காரணம் ஆர், இந்த குழுவின் உறுப்பினர்கள் ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல் மற்றும் பட்டாபி சீதாராமையா ஆவார். கீழ்கண்ட குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏ மற்றும் ஆர் சரி, ஆனால் ஆர் என்பது ஏவின் சரியான காரணம் அல்ல. அடுத்து 15வது கொஸ்டின், விடுதலை போராட்ட வீரர் NMR சுப்பாராமன் டேஸ் என்று அழைக்கப்பட்டார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுரை காந்தி. அடுத்து 16வது கொஸ்டின், ஒரு வட்டத்தின் ஆரம் 25% அதிகரிக்கப்பட்டால் பரப்பு அதிகரிக்கும் சதவீதம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 56.25%. அடுத்து 17வது கொஸ்டின், 28 லிட்டர் கலவையில் பாலும் நீரும் 5:2 என்ற விகிதத்தில் உள்ளது. அக்கலவையுடன் 2 லிட்டர் நீர் சேர்த்தால் பால் மற்றும் நீரின் புதிய விகிதம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2:1. அடுத்து 18வது கொஸ்டின், ஏபிசி மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்களில் முடிப்பர். ஏ தனியே 12 நாட்களிலும் அவ்வேலையை முடித்தால் சி தனியே அவ்வேலையை எவ்வளவு நாட்களில் முடிப்பார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 9 நாட்கள். அடுத்து 19வது கொஸ்டின், தமிழ்நாட்டின் பசுமையக கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்திற்கு மின்திறன் இந்த ஆற்றலில் இருந்து பெறப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சூரிய ஆற்றல். அடுத்து 20வது கொஸ்டின், CHOGM என்றால் என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, காமன்வெல்த் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மீட்டிங். 21வது கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளை கவனித்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க. துணிவுரை ஏ, ஒளியியல் நுண்ணோக்கிகளை காட்டிலும் எலக்ட்ரான் நுண்ணோக்கிகள் மேன்மையான பகுதிறனை தரவல்லன. காரணம் ஆர், உயர் ஆற்றல் கொண்ட துகள் சிறிய டி ஃப்ராக்லி அலைநீளத்தினை பெறும். அதனால் மற்ற துகள்களது சிறிய அளவீடு உள்கட்டமைப்பினை ஆய்வு செய்ய வல்லது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானவை. மேலும் ஆர் ஏ விற்கான சரியான விளக்கமாகும். அடுத்து 22வது கொஸ்டின், கூற்று ஏ, டில்லிக்கு முழுமையான மாநிலத்திற்குரிய அந்தஸ்து வழங்கப்படவில்லை. காரணம் ஆர், இந்தியாவின் தலைநகரமாக டில்லி விளங்குவதால் அது சிறப்பு அந்தஸ்தினை பெற்றுள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். அடுத்து 23வது கொஸ்டின், ஜூன் 29, 2000 UNDP வெளியிட்ட மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி 174 நாடுகளின் மனித முன்னேற்ற குறியீட்டின்படி இந்தியாவின் தரவரிசை டேஸ் ஆக உள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 128. அடுத்து 24வது கொஸ்டின், ராஜீவ் ஆவாஸ் யோஜனாவின் அதாவது RAY பிரதான குறிக்கோளானது நமது நாட்டினை இதன்படி கொண்டு வருவதாகும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சேரிகள் இல்லாமை. அடுத்து 25வது கொஸ்டின், எக்ஸின் வருமானத்தில் 5% ஒய்யின் வருமானத்தில் 15% சமம். 10% ஒய்யின் வருமானம் 20% இஜட்டின் வருமானத்திற்கு சமம். இங்கு இஜட்டின் வருமானம் ரூபாய் 3000 எனில் எக்ஸ், ஒய் மற்றும் இஜட்டின் மொத்த வருமானம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ரூபாய் 27,000. அடுத்து 26வது கொஸ்டின், ஃபாண்டம் இன் தி பிரெயின் என்ற நாவலின் ஆசிரியர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, VS சுப்பிரமணியன் ராமச்சந்திரன். அடுத்து 27வது கொஸ்டின், இந்தியாவின் தலைமை நீதிபதிகளை வரிசைப்படுத்துக. யோகேஷ் குமார் சபர்வால், சரோஸ் ஹோமி காபாடியா, KG பாலகிருஷ்ணன், அல்டாமஸ் கபீர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1, 3, 2, 4. அடுத்து 28வது கொஸ்டின், உத்தரகாண்ட் மாநில வெள்ளப்பெருக்கில் அதாவது 2013 பாதிக்கப்படாத பகுதி எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹனுமன்கர்.
அடுத்து 29வது கொஸ்டின், 14வது நிதிக்குழுவின் தலைவர் யார்? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, YV ரெட்டி. அடுத்து 30வது கொஸ்டின், 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி 3 நீதிபதி வர்மா குழுவினரால் முன்வைக்கப்பட்ட முக்கிய பரிந்துரைகளில் பின் வருவனவற்றுள் எது இடம்பெறவில்லை? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, அரிதிலும் அரிதான நேர்வுகளில் மரண தண்டனைக்கான பரிந்துரை. அடுத்து 31வது கொஸ்டின், வைட்டமின் டி முக்கியமான எதிலிருந்து பெறப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மார்கரைன். அடுத்து 32வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஹெக்டர் மன்ட்ரோ பக்சார்போர். அடுத்து 33வது கொஸ்டின், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை அளிக்க பரிந்துரை வழங்கிய ஆணையம் எது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, மண்டல் ஆணையம். அடுத்து 34வது கொஸ்டின், இந்திய அரசியல் அமைப்பின் எந்த அட்டவணையில் பஞ்சாயத்து முறையின் ஆற்றல், அதிகாரம் மற்றும் பொறுப்புகளை குறிப்பிடப்பட்டுள்ளன? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 11வது அட்டவணை. 35வது கொஸ்டின், எந்த 5ஆண்டு திட்டம் வரை வேலைவாய்ப்பு செயல் திட்டம் வளர்ச்சியுடன் தொடர்பு கொண்டது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 5வது 5ஆண்டு திட்டம். அடுத்து 36வது கொஸ்டின், ஆல்கஹால் 20% உள்ள 5 லிட்டர் திரவ கலவையோடு 1 லிட்டர் தண்ணீர் சேர்க்கப்படுகிறது. புதிய கலவையில் ஆல்கஹால் எத்தனை சதவீதம் உள்ளது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 16, 2/3%. அடுத்து 37வது கொஸ்டின், 12 பொருள்களின் வாங்கிய விலைக்கு 10 பொருள்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் இந்த வியாபாரத்தில் கிடைக்கும் லாபம் சதவீதம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 20%. 38வது கொஸ்டின், பி மற்றும் கியூயின் தற்போதைய வயதுகளின் விகிதம் 2:3. மேலும் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் 8 ஆண்டுகள் எனில் பியின் தற்போதைய வயது டேஸ் ஆண்டுகள். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 16. அடுத்து 39வது கொஸ்டின், குழந்தைகளுக்கு எந்த நோய் புரதங்களின் குறைபாட்டால் ஏற்படுகிறது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, மராஸ்மஸ். அடுத்து 40வது கொஸ்டின், நர்மதா பச்சாவ் அந்தோலன் என்ற அமைப்பின் அறியப்படும் இந்திய சமூக ஆர்வலர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, மேதா பட்கர். அடுத்து 41வது கொஸ்டின், ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை வாங்கிய முதல் இந்தியா விளையாட்டு வீரர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, விஸ்வநாதன் ஆனந்த். அடுத்து 42வது கொஸ்டின், அமிலம் கலந்த ஃபெர்ஸ் அமோனியம் சல்ஃபேட் டைக்ரோமேட் கரைசலில் ஆக்சிஜன் ஏற்றம் அடையும் பொழுது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, ஆக்சிஜன் ஏற்ற எண் குரோமியத்திற்கு +6 +3 ஆகவும் இரும்பிற்கு +2 +3 ஆகவும் மாறுகிறது. அடுத்து 43வது கொஸ்டின், கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ, செம்பு முக்கியமாக மின் தொழில்நுட்ப ஆலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. காரணம் ஆர், செம்பு வெப்பத்தினை அதிகமாக கடத்தும் குணம் கொண்டது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். அடுத்து 44வது கொஸ்டின், பின்வரும் தாவர வகைகளை அவை வளரும் இடங்களின் உயரத்தை கொண்டு இறங்கு வரிசையில் அடுக்குக. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஜூனைப்பர்கள், தியோடர், மேபிள், தேக்கு. அடுத்து 45வது கொஸ்டின், கூற்று ஏ, அடிப்படை கடமைகளுக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் கிடையாது. காரணம் ஆர், நீதிமன்றங்கள் அடிப்படை கடமைகள் செயல்படுத்தப்படுமாறு நிர்பந்திக்க வியலாது. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். அடுத்து 46வது கொஸ்டின், கீழ்காணும் வாக்கியங்களை கவனிக்கவும். 73வது அரசியல் அமைப்பு சட்ட திருத்தம் இந்திய அரசியல் சாசனத்தின் பகுதி 9 சில அம்சங்களை சேர்த்தது. இதன் மூலம் மாநில அரசுக்கு கிராம நிலையில் பஞ்சாயத்து நிறுவனங்களையும் மாவட்டங்களில் உயர்நிலை பஞ்சாயத்து அமைக்கவும் அதிகாரம் வழங்கப்பட்டது. கீழ் கொடுக்கப்பட்டதிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஏ மற்றும் பி இரண்டுமே சரி. அடுத்து 47வது கொஸ்டின், முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்ற பெருமைக்குரியவர். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, வினோபா பாவே. 48வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு
ஐரிஸ் உறுப்பினர் ஆல்பிரட் வெப் தலைமையில் நடைபெற்றது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 10ஆம் மாநாடு 1894. அடுத்து 49வது கொஸ்டின். வந்தே மாதரம் என்ற இதழின் முதல் பதிப்பாசிரியர் டேஸ் ஆவார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்ரீ அரவிந்த் கோஷ். அடுத்து 50வது கொஸ்டின். ஏக்கு பிஐ போல் 3 மடங்கும் பிக்கு சிஐ போல் 4 மடங்கும் கிடைக்கும்படி ரூபாய் 680 பிரித்தால் அவர்கள் பெறும் தொகை முறையே. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ரூபாய் 480, ரூபாய் 160, ரூபாய் 40. அடுத்த 51வது கொஸ்டின். ஒரு அறையின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 12 மீட்டர், 9 மீட்டர் மற்றும் 6 மீட்டர். 1.5 மீட்டர் நீளம் கொண்ட எத்தனை கனசதுர பெட்டிகளால் இந்த அறையை முழுமையாக நிரப்பலாம்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 192. அடுத்த 52வது கொஸ்டின். சுகதா குமாரி என்பவர் 2012ஆம் ஆண்டிற்கான சரஸ்வதி சம்மான் விருது பெற மார்ச் 2013 திங்கள் தேர்வு செய்யப்பட்டார். இவர் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கேரளா. அடுத்த 53வது கொஸ்டின். கீழ்கண்ட அனைத்து இணைகளும் 2013 உச்சி மாநாடு சார்ந்தவை. இதில் எது தவறான இணை? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கிழக்கு ஆசிய உச்சி மாநாடு, பிரேசில். அடுத்த 54வது கொஸ்டின். இந்தியாவின் அளவீட்டு படித்தர ஆய்வகம் என்பது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தேசிய இயற்பொருள் ஆய்வகம். அடுத்த 55வது கொஸ்டின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள 2 வாக்கியங்களில் ஏ துணிவுரை மற்றொன்று ஆர் காரணத்தையும் குறிக்கிறது. துணிவுரை ஏ. தொழில்துறை வளர்ச்சியில் இந்திய பொதுத்துறை நிறுவனத்தின் மேம்பாடு அடங்கியுள்ளது. காரணம் ஆர். பொதுத்துறை நிறுவனம் மாநில அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. மாநில அரசின் பங்கானது பொருத்தமான தகவல்கள், கொள்கை, நிதி உதவி அளித்தல் மற்றும் பொதுத்துறை உதவியளித்தல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது. அடுத்த 56வது கொஸ்டின். சேமிப்பின் வளர்ச்சி வீதம் உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் பங்கு வீதமாக அளவிடப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சந்தை விலைகளில். அடுத்த 57வது கொஸ்டின். ஏயின் உயரமானது பியின் உயரத்தில் 25% குறைவாக உள்ளது எனில் பியின் உயரம் ஏயின் உயரத்தில் எவ்வளவு சதவீதம் அதிகமாக உள்ளது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 33, 1/3%. அடுத்த 58வது கொஸ்டின். ஒன்றுக்கொன்று சமமில்லா வித்தியாசமான விலைகளை கொண்ட 5 பொருள்கள் ஏ, பி, சி, டி மற்றும் இயில் சியின் விலை ரூபாய் 100 ஆகும். ஏயின் விலை சியை விட குறைவு ஆனால் பியை விட அதிகம். இயின் விலை சியை விட அதிகம் ஆனால் டியை விட குறைவு எனில் இவற்றுள் மிக அதிக விலை உள்ள பொருள் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி டி. அடுத்த 59வது கொஸ்டின். பாராலிம்பிக் எந்த விளையாட்டு வீரர்களை ஈடுபடுத்துகிறது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உடல் மற்றும் அறிவுசார் குறைபாடுகள் உள்ள விளையாட்டு வீரர்கள். அடுத்த 60வது கொஸ்டின். நவம்பர் 2013 புவியினது சுற்றுப்பாதையில் செவ்வாய் சுழலியை அமைத்த ஏவு சாதனம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ PSLV C-25. அடுத்த 61வது கொஸ்டின். 3D பிரிண்டர் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2012. அடுத்த 62வது கொஸ்டின். மறைமுக பகுப்பின் தொடர் நிகழ்வினை சரியாக அமைக்கவும். குரோமோசோமின் சென்ட்ரோமியர்கள் ஸ்பிண்டில் இழையில் ஒட்டிக்கொள்ளுதல், குரோமோட்டிட்ஸ் சுருள் பிரிதலும் சைட்டோகைனஸில் நடைபெறுதல், ஆஸ்டர்கள் உருவாக்கம் மற்றும் ஸ்பிண்டில் இழைகள் உருவாக்கம், சென்ட்ரோமியர்கள் 2ஆக பிரிதல் மற்றும் சேய் சென்ட்ரோமியர்கள் நகருதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 3142. அடுத்த 63வது கொஸ்டின். இரைப்பை சுரப்பிகளின் தடை கட்டுப்பாடுகளின் நிகழ்வு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி என்டெரோகஸ்ட்ரோன். அடுத்த 64வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்படவில்லை? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3வது உலகத் தமிழ் மாநாடு, மதுரை.
அடுத்து 65வது கொஸ்டின், நிர்வாக தீர்ப்பாயத்தை பற்றிய அரசியலமைப்பு சரத்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சரத்து 323A. அடுத்து 66வது கொஸ்டின், பின் வருவனவற்றில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 62 65 வயது வரை உயர்த்திய சட்ட திருத்தம் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 104வது சட்ட திருத்தம். அடுத்து 67வது கொஸ்டின், கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும். ஆப்ரேஷன் ஃப்ளட் என்பது பெண்கள் மேம்பாட்டிற்கான ஒரு திட்டமாகும். இந்த திட்டத்தின் மூலம் கிராமத்து பெண்கள் பால் பொருள்கள் தயாரிப்பில் ஈடுபட்டனர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ மற்றும் பி சரி. அடுத்து 68வது கொஸ்டின், ஒரே இடத்தில் துவக்கி ஒரே திசையில் ABC என்பவர்கள் செவ்வக பூங்காவை சுற்றி ஓடுகின்றனர். ஒரு முறை சுற்றி வர A 252 வினாடிகளும் B 308 வினாடிகளும் C 198 வினாடிகளும் எடுத்துக்கொள்கின்றனர். ஓடத் தொடங்கிய பிறகு அதே துவக்க புள்ளியில் இந்த மூவரும் எத்தனை வினாடிகளுக்கு பிறகு சந்திப்பார்கள்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 46 நிமிடம் 12 வினாடிகள். அடுத்து 69வது கொஸ்டின், எந்த மீப்பெரு எண்ணால் 2112 மற்றும் 2792 என்ற எண்களை வகுக்கும் போது மீதி 4 கிடைக்கும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 68. அடுத்து 70வது கொஸ்டின், மகளிர் தேசிய ஆணையம் டேஸில் அமைக்கப்பட்டது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1992. அடுத்து 71வது கொஸ்டின், தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும். கோபால நாயக்கர் திண்டுக்கல், பழசிராஜா மலபார், கிருஷ்ணப்ப நாயக்கர் கன்னட நாடு, தூந்தாஜி வாக் தஞ்சாவூர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4. அடுத்து 72வது கொஸ்டின், காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்து போவதற்கல்ல, ஒத்துழையாமையை முன்னிறுத்தவே என்ற கருத்தினை கூறியவர்கள் எவர்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பண்டித மோதிலால் நேரு மற்றும் தேஷ்பந்து சித்தரஞ்சன் தாஸ். அடுத்து 73வது கொஸ்டின், ரூபாய் 800 ஆனது தனிவட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் ரூபாய் 920 ஆகிறது. அதன் வட்டி வீதம் 3% அதிகரிக்கப்படும் போது அதே அசலானது 3 ஆண்டுகளில் ஆகும் தொகை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ரூபாய் 992. 74வது கொஸ்டின், ரூபாய் 414க்கு விற்கப்படும் ஒரு மேசையின் லாபம் 15% எனில் அதன் வாங்கிய விலை என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ரூபாய் 360. அடுத்து 75வது கொஸ்டின், 2013 உலக அழகி அதாவது மிஸ் வேர்ல்ட் பட்டம் சூட்டப்பட்டவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மிஸ் மேகன் யங். அடுத்து 76வது கொஸ்டின், 2013 அக்டோபரில் ஆஸ்திரேலியாவின் பிரதமர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி டோனி அபோட். அடுத்து 77வது கொஸ்டின், சரியாக பொறுத்துக. நாணயங்கள், தேசங்கள், நாடுகள். டினார் கொரியா, ஓன் ஈராக், பெசோ ரஷ்யா, ரபல் பிலிப்பைன்ஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2143. அடுத்து 78வது கொஸ்டின், வரிசை 1உடன் வரிசை 2னை பொறுத்து வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்க. வரிசை 1, வரிசை 2, நதி கலக்கும் கடல், ஹவாங்கோ பியூபோர்ட் கடல், நைஜர் மஞ்சள் கடல், ஓல்கா கினி வளைகுடா, மெக்கன்ஜி காஸ்பியன் கடல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2341. அடுத்து 79வது கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள கோவில் மற்றும் இடத்தை பொறுத்து குறிக்கப்பட்டுள்ள குறியீடுகளில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1, பட்டியல் 2. ஒற்றைக்கல் ரதம் திருத்தணி, கைலாசநாதர் கோவில் குடிமல்லம், வீரட்டானேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம், பரசுராமேஸ்வரர் கோவில் மாமல்லபுரம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4312. அடுத்து 80வது கொஸ்டின், காலம் 1 மற்றும் காலம் 2இல் கொடுக்கப்பட்டுள்ளவைகளை பொருத்தி சரியான விடையை காண்க. காலம் 1, காலம் 2. ஹோலோப் நியூஸ்டேக் சுவாச துவாரம் பதிலாக செவில்கள் காணப்படுதல். மெட்டாஃப் நியூஸ்டேக் முன்மார்பு சுவாச துவாரம் மட்டும் திறந்த நிலையில் உள்ளது.
ப்ரோப்னியூஸ்டிக் அனைத்து சுவாச துவாரமும் திறந்த நிலையில் உள்ளது. பிராங்கினியூஸ்டிக் முன் மார்பு மற்றும் பின் வயிற்று சுவாச துவாரம் மட்டும் திறந்த நிலையில் உள்ளது. ஆக்ம்பினியூஸ்டிக் இறுதி இணை சுவாச துவாரம் மட்டுமே திறந்த நிலையில் உள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 5, 2, 1, 4. அடுத்து 81வது கொஸ்டின். வரிசை 1ஐ வரிசை 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டில் இருந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து பொருத்துக. வரிசை 1 வரிசை 2. ஆத்மிய சபை எம்ஜி ரானடே. பிரார்த்தன சபா ராஜாராம் மோகன் ராய். ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி. தக்கான கல்விக்குழு ஆத்மாராம் பாண்டுரங்கா. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 4, 3, 1. அடுத்து 82வது கொஸ்டின். வரிசை 1உடன் வரிசை 2னை பொருத்தி வரிசைகளுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தெரிவு செய்க. பாறை வகை பாறை பிரிவு. ரியோலைட் சுண்ணாம்பு படிவு பாறை. கலவைக்கல் தகட்டு பொறையுள்ள உருமாறிய பாறை. பலகைக்கல் மணல் படிவு பாறை. டாலமைட் தள்ளர் தீப்பாறை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 3, 2, 1. அடுத்து 83வது கொஸ்டின். பட்டியல் 1இல் காண்பனவற்றை பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் உதவியுடன் சரியான விடையை தேர்வு செய்க. வரிசை 1 வரிசை 2. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி 1600. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 1664. பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி 1510. போர்ச்சுகீசியர் கோவையை கைப்பற்றினர் 1602. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 4, 1, 2, 3. அடுத்து 84வது கொஸ்டின். பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் இணைக்கவும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் உதவியுடன் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். பட்டியல் 1 பட்டியல் 2. இந்து அறநிலைய சட்டம் 1922. சென்னை மாநில தொழில் உதவி சட்டம் 1929. அரசு பணியாளர் தேர்வாணையம் 1926. ஆந்திரா பல்கலைக்கழகம் 1921. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4, 1, 2, 3. அடுத்து 85வது கொஸ்டின். சரியாக பொருத்துக. டோபா எரிமலை வாய். மரியானா ஆலி. மாயஸ்னரம் உலக அதிக மழைப்பொழிவு. டிட்டிகாக்கா ஆழமான ஏரி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2, 3, 4. அடுத்து 86வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றை பொருத்துக. நேர் உந்தத்தின் திருப்புத்திறன். மிதத்தல் விசை. ஒரு திரவத்தின் கட்டற்ற பரப்பு அதன் மேற்பரப்பை குறைத்து கொள்ளும் தன்மை. மின்னழுத்தம். ஓரலகு மின்னூட்டம் செய்யும் வேலை. பரப்பு இழுவிசை. முழுவதுமாகவோ பகுதியாகவோ பாய்மத்தில் மூழ்கியிருக்கும் ஒரு பொருள் உணரும் மேல் நோக்கிய விசை கோண உந்தம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 4, 3, 2, 1. அடுத்து 87வது கொஸ்டின். அழுத்த பிரதேசங்களை அதன் அச்சங்களுடன் பொருத்துக. உயர் துருவம் 30 டிகிரி முதல் 35 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு. தாழ் உயர் துருவம் 90 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு. தாழ் புவியிடைக்கோடு 60 டிகிரி முதல் 65 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு. உயர் அயன மண்டலம் 0 டிகிரி முதல் 5 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. அடுத்து 88வது கொஸ்டின். கீழ்கண்ட அரசியல் அமைப்பின் தன்மைகளை அவை பெறப்பட்ட நாடுகளுடன் பொருத்துக. அம்சம் தன்மை நாடு. சட்டத்தின் ஆட்சி அயர்லாந்து. நீதி புனராய்வு ஆஸ்திரேலியா. பொதுப்பட்டியலில் உள்ள கருத்துருக்கள் அமெரிக்கா. அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் இங்கிலாந்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 3, 2, 1. அடுத்து 89வது கொஸ்டின். இந்தியாவின் கலை மையங்களை அதன் தலைமையகத்துடன் பொருத்துக. மண்டலம் தலைமையகம். தெற்கு பாட்டியாலா. வடக்கு
உதய்பூர், கிழக்கு தஞ்சாவூர், மேற்கு கொல்கத்தா. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 3, 1, 4, 2. அடுத்து 90வது கொஷின். தவறான பொருத்தத்தை கண்டுபிடிக்கவும். சர்வதேச மனித உரிமைகள் பிரகடனம் 1948. ஐரோப்பிய சமூக சாசனம் 1961. அமெரிக்க மனித உரிமைகள் மற்றும் கடமைகளின் பிரகடனம் 1958. சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளின் உடன்படிக்கை அதாவது ICCPR இதுக்கு 1966. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து 91வது கொஷின். பின்வரும் சமன்பாட்டில் நைட்ரஜன் ஆக்சிஜனேற்ற நிலைகள் 4NH3OH + N2O + 2NH4 + 2H + 3H2O. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி -1, 1, -3. அடுத்து 92வது கொஷின். குறியிட்ட இடத்தில் வரும் எண்ணை காண்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் 41. அடுத்து 93வது கொஷின். விடுபட்ட எண்ணை காண்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 12. அடுத்து 94வது கொஷின். மதிப்பு காண்க. அதாவது √58 + √31 + √21 + √11 + √25. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 8. அடுத்து 95வது கொஷின். கீழ்கண்ட வரைபடத்தில் இருந்து 2004ஆம் ஆண்டிலிருந்து 2005ஆம் ஆண்டிற்கு கிடைத்த லாபத்தின் உயர்வினை சதவீதத்தில் காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 66 × 2/3%. அடுத்து 96வது கொஷின். நேரம் Tஐ பொறுத்து கிளிசரின் கொண்ட நெடிய ஜாடி ஒன்றில் போடப்பட்ட எஃகு பந்து ஒன்றின் திசைவேக v மாறுபாட்டினை காட்டும் வரைபடம். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து 97வது கொஷின். கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்து வரும் படத்தை காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அடுத்து 98வது கொஷின். கொடுக்கப்பட்ட தொடரில் அடுத்து வரும் படத்தை காண்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. அடுத்து 99வது கொஷின். கொடுக்கப்பட்ட வட்ட வரைபடமானது ஒரு குடும்பத்தின் ஒரு வருட செலவினம் மற்றும் சேமிப்பை காட்டுகிறது. அக்குடும்பத்தின் மொத்த வருமானம் ரூபாய் 75,000 எனில் கல்விக்காக செலவிடப்படும் தொகை 12%. அதில் 18% அப்படிங்கிறது ஆப்ஷன் டி ரூபாய் 9,000. இதோட இலவச மாதிரி தேர்வு 4க்கான ஆன்சர் ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. தேங்க்யூ.